குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க லெமன் சாதம் ப்ரீமிக்ஸ் பொடி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சு ட்ரை பேன் வச்சுட்டு அதில் 100 கிராம் கடலைப்பருப்பும் 50 கிராம் உளுத்தம்பருப்பும் போட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாவும் ஒரு இஞ்சி துண்டும் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க, இலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற அளவுக்கு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. திரும்பவும் நம்ம பேன் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் அதுலேயே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டால் போதும். ஒரு கை வேர்க்கடலையும் போட்டிங்கன்னா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். தாளிப்பு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை ஸ்லிம் பண்ணி வச்சுருங்க, ஃப்ளேம் நல்லாவே. இப்போது அந்த ஜாரில் அரைச்சி வச்ச பொடி கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இதில் 2 ஃப்ரெஷ்ஷான லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றிடலாம். நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை, லெமனே ப்ரிசர்வேட்டிவாக நல்லா வேலை செய்யும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. இனிமேல் நமக்கு ஃப்ளேம் தேவைப்படாது, ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்கட்டும் இனிமேல் செய்கிற எல்லாமே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு பல்ஸ் மோடில் விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த மிக்ஸிங்கை. இப்போ நம்ம தாளித்து வச்சதையும் கொட்டி நல்லா ஜென்டிலாக எல்லா இடத்துலையும் கலங்குற மாதிரி கலக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சும்மா நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன், ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணலை. ஒரு பவுல் நிறைய ரைஸ் எடுத்திருக்கேன், சூடாக வடித்த சாதமும் 1 ஸ்பூன் நெய் போட்டு நம்மளோட ப்ரீமிக்ஸ் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். வறுவலோடு சேர்த்து ஏதாச்சும் மாங்காய் தித்திப்பு, மாங்காய் ஊறுகாய், அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் போட்டு சேவ் பண்ணலாம் அது கூட. இப்போ அந்த பவுடரும் நம்ம 1 மந்த்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.